ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு 13th நவம்பர் நம்ம மார்க் லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். இது ஜஸ்ட் நம்ம கொடுத்த லெவல்ஸ். இதில் நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் இல்லாமல் எப்படி இது ட்ரெஸ் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்குறோம். ஓகே, இது பிஇ ரேஞ்சு, இது ஏடிஎம், இது ப்ரீவியஸ் டே மிட்டு, இது சிஇ ரேஞ்ச். ஓகேவா, மார்க்கெட் இன்னைக்கு இந்த லெவலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆயிருக்கு. ஆனால் ரேஞ்ச் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 200 கிடச்சிருக்கு. நம்ம கொடுத்துருக்க லெவல்ஸ்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெஸ்பெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். தென் இந்த இடத்துல ஏன் ரெசிஸ்ட் ஆச்சு, இங்கே என்ன இருக்குது, தென் இந்த இடத்துல ஏன் வந்து எண்ட் ஆகணும் அப்படின்றத நீங்கள் வீடியோக்குள்ள பார்த்துடலாம். வாங்க. சேம் இது நம்மளோட இண்டிகேட்டர்ஸோட சேர்த்து மார்னிங் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட ஓப்பன் ஆச்சு. நமக்கு ஆல்ரெடி சூப்பர் ட்ரெண்ட் வந்து இங்கே பெரிஷ் தான் காட்டிட்டு இருந்தது. ஓகே, ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு கேண்டல் நல்ல ஃபாலு, செகண்ட் கேண்டல் நல்ல ஃபாலு. ஓகேவா, ரெண்டு கேண்ட்லேயே நம்மளோட பி ரேஞ்சை பிரேக் பண்ணி ஒரு லோ கிரியேட் பண்ணுறாங்க. லோ கிரியேட் பண்ணி அந்த கேண்டில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ரிவர்சல் அகெயின் சூப்பர் ட்ரெண்ட் பட்டு சூப்பர்லேருந்து ஒரு ரிஜெக்ஷன், அகெயின் பி ரேஞ்ச் வரைக்கும் பி ரேஞ்சு டச் பண்ணல, திரும்ப ரிவர்சல். இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் நடந்ததுக்கப்புறம் ஓகே நம்மளோட இந்த மேஜர் ஆவரேஜ் லைன் ஓகேவா அதையும் கிராஸ் பண்ணுறாங்க. கிராஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப சூப்பர் ரிஜெக்ஷனு, இங்கே ஒரு பியூட்டிஃபுல் சப்போர்ட். ஓகேவா, எடுத்தவங்க நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு க்ரீனு. ஸோ இங்கேருந்து நமக்கு நல்ல ரேலி. ஓகேவா, அப் டு த ஏடிஎம். ஓகே, சூப்பர் ரேலி கிடச்சிது. திரும்ப ஏடிஎம்மும் பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சைட் வேஸ். ஓகேவா, திரும்ப இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபால். ஓகேவா, இந்த ஃபால் பியூட்டிஃபுல் நம்மளோட ஏடிஎம்ல சப்போர்ட் எடுத்து ஏடிஎம் வந்து அகெயின் ரிவர்ஸ் ஆனவங்க இந்த வீக் ரேஞ்ச் ப்ளஸ் இன்ட்ராடே ரேஞ்ச். ஓகேவா, ரெண்டுத்தையும் பியூட்டிஃபுல்லாக அச்சீவ் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால். ஓகேவா, இந்த லெவல் வரைக்கும் ஃபால் வந்துட்டு திரும்ப இங்கேருந்து ரிவர்சல், அகெயின் சூப்பர் ட்ரெண்ட் அண்ட் மேஜர் மூவிங் ஆவரேஜ், அதுலேருந்து ஒரு ரிஜெக்ஷன். ஓகேவா, ரிஜெக்ட் ஆகி நம்மளோட கொடுத்துருக்க ஹிடன் லெவலில் ஒரு சைட் வேஸில் முடிச்சிட்டாங்க. அது என்னென்ன லெவல்ஸ்ன்றதை நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. ஓகே, இதுதான் நம்மளோட ஓன் இண்டிகேட்டர். இப்போ இதில் நமக்கு நிறைய லெவல்ஸில் வந்து ஹிடன் லெவல்ஸ் நம்ம இதில் பார்ப்போம். ஓகேவா, இப்போ இது மார்க்கெட் ஓப்பன் வந்து கரண்ட் டே ஓப்பன், ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட ப்ளஸ் கரண்ட் வீக் ஹை ரெண்டும் ஒன்று தான். ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட ஓப்பன் ஆனவங்க அங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால். ஓகேவா, நம்மளோட சிபிஆர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி எஸ்டர்டே மிட். ஓகேவா, ஃபர்ஸ்ட்லேயே நமக்கு ஒரு லோ கிரியேட் பண்ணுறாங்க. இங்கே க்ளோஸ் ஆனவங்க திரும்ப ஃபாலோ அப்பில் திரும்ப க்ளோஸ் பண்ணி பிஇ ரேஞ்ச். ஓகேவா, அதையும் பிரேக் பண்ணுறாங்க. தேர்டு கேண்டில் திரும்ப ஒரு லோ கிரியேட் பண்ணுது, ஆனால் சிங்கிள் ஹெட்ஜும் வரல. ஓகேவா, ப்ரீவியஸ் வீக் ஹை கிட்ட ஓகே அதுக்கும் வரல, ஆனால் அதுக்கிட்ட வந்து ஒரு ஷார்ப் ரிவர்சல். நெக்ஸ்ட் அப்படி பிஇ ரேஞ்சில் வந்து அகெயின் சிங்கிள் கேண்டில் ஓகே நல்ல வாலடைல் மூமெண்ட்டு. டாப் சிபிஆரும் பிரேக் பண்ணுறாங்க. திரும்ப சூப்பர் வந்து ஒரு ரிஜெக்ஷனு. ரிஜெக்ட் ஆனவங்க பி ரேஞ்ச் கிட்ட வந்து அகைன் ஒரு இன்டர்சிவ் இப்போ புல்லிஷ் மோடுக்கு மாறுறாங்க. ஓகேவா, மாறுறவங்க நமக்கு ஆஸ் வெல் அஸ் இங்கே சூப்பர் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. ஓகேவா, இங்கே சூப்பர் ட்ரெண்ட் நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, இப்போ மேஜர் இஎம்ஐ லைனில் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆனவங்க திரும்ப விவேப்பில் வந்து ஒரு சப்போர்ட் ப்ளஸ் நம்மளோட ஒன் ஆஃப் த மூவிங் ஆவரேஜ் லைன். ஓகேவா, அதுலேயும் சப்போர்ட். நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு க்ரீன் கிடச்சிருச்சு, ஆல்ரெடி கிராஸ் ஓவரும் ஆச்சிருச்சு. ஓகே, இதுல இருந்து ட்ரெண்ட் நம்ம பியூட்டிஃபுல்லாக நம்ம கரண்ட் டே ஓப்பனில் பட்டு ஒரு ரிஜெக்ஷன். ஓகேவா, இந்த கேண்டில் ரிஜெக்ட் ஆயிருக்கும். கரண்ட் டே ஓப்பனில் போட்டு ரிஜெக்ஷன், திரும்ப அடுத்த கேண்டில் அதை பிரேக் பண்ணி மேலே போகிறாங்க. திரும்ப ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணி எஸ்டர்டே ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட ஒரு இண்டசிசிவ், அதை டச் பண்ணல ஒரு இண்டசிசிவ், ஆனால் அதை கான்ஃபிடண்ட்டாக பிரேக் பண்ணி திரும்ப ஒரு சின்ன சைட்வேஸ் மூவ்மெண்ட்டில் ஏடிஎம் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஏடிஎம் டெஸ்ட் பண்ணுறவங்க அடுத்த கேண்டில் பியூட்டிஃபுல்லாக ஒரு ஹைக்கு வைக்கிறாங்க. ஓகேவா, ஏடிஎம் பிரேக் பண்ணி வந்த ஹையில் ஒரு பேனிக் ஆகி ஒரு க்ளோஸு, திரும்ப நம்மளோட ஒன் ஆஃப் த ஆவரேஜ் லைனில் திரும்ப சப்போர்ட் எடுத்து ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணுறாங்க. திரும்ப ஃபாலு, திரும்ப நியூ ஹை கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு ஃபாலு, திரும்ப நியூ ஹை கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு பேனிக்கில் பியூட்டிஃபுல்லாக ஏடிஎம் கிட்ட வராங்க. ஓகேவா, ஏடிஎம்லேயே கொஞ்ச நேரம் சைட் வேஸ் எடுத்துட்டு திரும்ப நியூ ஹை கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, திரும்ப ஃபாலு, ஒரு சைட் வேஸ் மூமெண்டம், ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணுறாங்க. இங்கே நமக்கு என்ன லெவல் கொடுத்துருக்கும் பாருங்க. ஓகே, வீக்லி ரேஞ்ச் ஹை. ஓகேவா, இந்த வீக்கான ரேஞ்ச் நம்ம நேற்று வீடியோ க்ளோஸ் பண்ணும்போது நம்ம 450 எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். இந்த 450 பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நியரஸ்ட் ஏடிஎம்மில் தான் இருந்தது. இந்த ஏடிஎம் டச் பண்ணாமல் இங்கே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்கல்ல, இங்கேயே 450 அச்சீவ்டு. ஓகேவா, இதை அச்சீவ் பண்ணவங்க இதை கான்ஃபிடண்ட்டாக பிரேக் பண்ண உடனே நெக்ஸ்ட் 50 பாயிண்ட்ஸ் நம்ம 500 ரேஞ்ச்
இதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம இண்டிகேட்டரில் சேஞ்ச் பண்ணிவிடுவோம். 500 ரேஞ்சுக்கு வெயிட்டிங் போகும் அப்படின்றது. ப்ளஸ் இன்ட்ராடேவும் 150 பாயிண்ட் நம்ம ரேஞ்ச் அச்சீவ் பண்ணுவோம் எதிர்பார்ப்போம்ல. இது கிட்டத்தட்ட ஓப்பனிங்லேயே இந்த 150யும் அச்சீவ்டு. ஓகேவா? அச்சீவ் ஆனதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா 50 பாயிண்ட் டார்கெட் வைப்போம். ஓகேவா? அதுதான் இந்த அடிஷ்னல். ஓகேவா? அடிஷ்னல் 50 பாயிண்ட் 200 ரேஞ்ச் இன்னைக்கு 202 பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இன்னைக்கு டூ டே ஹைக்கும் லோக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 202. ஓகேவா? வீக்லி ஆவரேஜும் நமக்கு பியூட்டிஃபுல்லாக 500. ஓகேவா? 500 ரேஞ்சை வீக்லி ரேஞ்ச் இருக்கு பாருங்க. அழகாக அதை பிரேக் பண்ணி அங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால், பேனிக் ஃபால். கரண்ட் டே ஓப்பனில் ஒரு சப்போர்ட் இருக்கிறாங்க, ஆனால் நமக்கு சான்ஸ் கிடைக்கல. திரும்ப அங்கேருந்து ஃபால் ஆகுறாங்க. டாப் சிபிஆர் மட்டும் இல்லாமல் எஸ்டர்டே க்ளோஸ். ஓகேவா? இந்த லெவல் இதில் ஒரு விக்கு அடிச்சுட்டு இங்கேருந்து அகெயின் ரிவர்சல், ப்ரீவியஸ் டே ஹை ப்ளஸ் சூப்பர் ட்ரெண்ட். ஓகே, ப்ளஸ் விவாப்பும் இருக்குது. ப்ளஸ் இந்த லைனும் கிராஸ் ஓவரில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்றத நம்ம லைவில் பார்க்குறோம். ஓகே, ஸோ அங்கேருந்து திரும்ப அகெயின் ஷார்ப் ரிவர்சல், திரும்ப டாப் சிபிஆர். மார்க்கெட் க்ளோஸ் ஆனது ப்ரீவியஸ் டே க்ளோஸ். ஓகேவா? எஸ்டர்டே க்ளோஸ் கிட்டேயே இன்னைக்கான க்ளோசிங் கொடுத்தாங்க. ஓகே, தென் நம்ம எடுத்திருக்க ட்ரெண்டிங் வேவ் பார்த்துடலாம். இன்றைக்கி ட்ரெண்டிங் வேவ் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே நமக்கு கால் சைடில் தான் அதிகமாக இருந்திருக்கு. ஈக்குவலாக ரெண்டு சைடும் பில்ட் ஆகி வந்துட்டு இருக்கு. ஆனால் கால் சைடில் ஒரு கட்டத்துக்கு மேலே ரிவர்ஸ் ஆகி கீழே வராங்க. புட் சைட் கான்ஃபிடண்ட்டாக மேலே கொண்டு போகிறாங்க. ஒரு கிராஸ் ஓவர் கிடைச்சதுக்கப்புறம் இந்த கிராஸ் ஓவருக்கு அப்புறம் கால் சைடில் ஷார்ப்பு. ஓகேவா? ஷார்ப்பாக அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறாங்க. புட் சைடில் பியூட்டிஃபுல்லாக அவங்க ஒய் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகே, மார்க்கெட் அப்போ மார்னிங்கே நமக்கு ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்ட். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் தாண்டியுமே ஒரு ஹைலே தான் வச்சுட்டு இருந்தாங்க. கால் சைடு அவங்க ஓப்பனுக்கு கீழே வந்துட்டாங்க. ஓகேவா? ஓப்பன் கீழே வந்துட்டாங்கனாலே அவங்க பொசிஷன் திரும்ப மேலே வர வரைக்கும் அவங்களால திரும்ப விட்டதை பிடிக்க முடியாது. ஓகே, கீழே தான் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ புட் ஆப்ஷன் அங்கேருந்து டிராஸ்டிக் ஃபாலு. இப்போ அகெயின் கால் செல்லர்ஸ் மேலே வந்து திரும்ப ஒரு கிராஸ் ஓவர் கிடைக்குது. ஓகேவா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி தான் திரும்ப மார்க்கெட் ஹை போன மார்க்கெட்டை இங்கேருந்து இப்போ ஃபால் பண்ண வைக்கிறாங்க. ஓகேவா? இங்கேருந்து ஃபால் ஆனது ஷார்ப் ஃபால். ஓகேவா? இந்த சின்ன ரைஸு ப்ளஸ் இவங்க பொசிஷனை கவர் பண்ணவே ஒரு நல்ல ஷார்ப் ஃபால். ஓகே, தென் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரைக்ஸ் இன்னைக்கு கால்குலேட் பண்ணல. சாரி, மிஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு நான் வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சா பண்ணுறதுக்காக. ஓகே, கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸை பற்றி பார்த்துடலாம். ஓகேவா? இது இன்றைக்கான என்எஸ்சி டேட்டா. ஹை வந்து இன்றைக்கி வந்து ஹை தான் இந்த வீக் கிரியேட் ஆகிருக்கு. இன்றைக்கி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 202. ஓகேவா? இது இன்றைக்கான 50%. இந்த வீக் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 561. ஓகேவா? 500 பிரேக் பண்ணியாச்சு. 561 கிரியேட்டட். நெக்ஸ்ட்டு நான் வந்து 600 எதிர்பார்க்குறேன். அப்படின்னா எனக்கு என்ன ரேஞ்ச் ஹை கிரியேட் ஆகணும் அப்படின்னா, ஹை தான் நமக்கு கிட்ட. ஓகே, லோ வரணும்னா லோ எங்கே இருக்கு பாருங்கள். இவ்வளோ லோ வரணும், எவ்வளோ பாயிண்ட்ஸ் கீழே வரணும். அதனால் லோ வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி. எனக்கு ஹை வந்து இந்த ஹைலேருந்து, ஓகே, இந்த ஹைலேருந்து எனக்கு இன்னும் ஒரு 40 பாயிண்ட் மேலே மூவ் ஆகினாலே எனக்கு வீக்லி ரேஞ்ச் கிடச்சிரும். ஆனால் மார்க்கெட் இந்த ஹையில் க்ளோஸ் ஆகலை. க்ளோஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஹைலேருந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் பிலோவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போது 40 + 30 எனக்கு ரேஞ்சு 600 வேணும். அப்படின்னா இந்த 70 பாயிண்ட் மூவ்மெண்ட் கிடைச்சாதான் எனக்கு வீக்லி 600 கிடைக்கும். ஓகேவா? இன்ட்ராடேல நம்ம எதிர்பார்க்கறது 150. ஓகே, அதையும் மைண்ட் பண்ணிக்கணும். மண்டே டியூஸ்டே இன்னும் 2 நாள் இருக்கா. சாரி, ஃப்ரைடே. நாளைக்கு வீக் ஒன்று இருக்குது, எக்ஸ்பைரிக்கு தான் 2 நாள் இருக்கு. ஓகேவா? நாளைக்கு வீக் ரேஞ்ச் வந்து நமக்கு அப்போ 150 வரணும்னா இந்த 70 அச்சீவ் பண்ண தான் வீக்லி ஆவரேஜ். ஓகேவா? வீக்லி ரேஞ்ச் வந்து 600 வர்றதுக்கு இந்த 70 போய் அதுக்கு மேலே நியூ ஹை வச்சாதான் 150 போகும். இல்லை இந்த 70 அச்சீவ் பண்ணிட்டு திரும்ப கீழே வராங்கன்னா மேலே ஒரு 70 பாயிண்ட்ஸ், கீழே ஒரு 70 பாயிண்ட்ஸ். ஓகேவா? அரௌண்ட் வந்து 140 இதில் ரீச் ஆகிடுச்சு. ஓகே, 75 75 150 வச்சுங்க. ஓகே, அப்போது நாளைக்கு இது போல் ஒரு இண்டஸ்ட்ரிவ் கேண்டில். ஓகேவா? மேலே ஒரு 75 கீழே ஒரு 75 வச்சு இண்டஸ்ட்ரிவ் அச்சீவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வீக்லி ரேஞ்சும் 600 கிடச்சிரும். ப்ளஸ் இன்ட்ராடேவும் நம்ம எதிர்பார்க்குற 150 அச்சீவ். ஓகேவா? அவ்வளோதான். தென் ஸ்டில் இந்த கேப் இருக்குது. ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணாலும் இந்த எக்ஸ்பைரிக்குள்ளே இந்த கேப்பை ஃபில் பண்ணுவாங்கன்றதை எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் ஹோப் எப்படி நடக்குது அப்படின்றத. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் செயின் டேட்டா. ஸோ நம்ம நாளைக்கு ட்ரேடிங்க்கு தேவையான
ஏடிஎம் எடுத்துருக்கிறது 25,900. ரீசன் நியரஸ்ட் ப்ரீமியம். ஐவி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புட் சைடில் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒரு 1% ஜாஸ்தியாக இருக்குது கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த எக்ஸ்பைரி ஐவி வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். புட் சைடில் மைல்டாக அதிகமாக இருக்குது. ஓகே, நம்ம என்எஸ்சி கொடுத்த க்ளோசிங் டேட்டா வச்சு மண்டேக்கு தேவையான ட்ரேடிங் லெவல்ஸ், சாரி ஃப்ரைடேன்றத மறந்து தான், நாளைக்கு ஃப்ரைடேக்கு தேவையான ட்ரேடிங் லெவல்ஸ். ஓகேவா, நம்ம ஏடிஎம் எடுத்துக்க 25,900. இது சி ரேஞ்ச், பி ரேஞ்ச், எஸ்டர்டே மிட், சிங்கிள் ஏஜ் கம்பைன்ட் ஏஜ், எக்ஸ்ட்ரீம் ஹை, ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, ஐவி ரேஞ்ச் 3. அதே புட் சைடில் சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ், ஐவி ரேஞ்ச் 1, 2, 3. இது எக்ஸ்ட்ரீம் லோ. இது வந்து வீக்லி 50%. ஓகேவா, இதுதான் நம்ம கொடுத்துருக்க லெவல்ஸ். ஜஸ்ட் என்எஸ்சி கொடுத்த க்ளோசிங் டேட்டாவை வச்சு கேல்குலேட் பண்ணி வந்த லெவல்ஸ் மட்டும் தான். ஓகேவா, இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.